இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப்டுன்னு ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று விசிபிள் ஆகும். அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணால் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் மோட் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறையவே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலேஜ் இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல நம்ம மொபைல் பார்த்திங்கன்னா சைலண்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம சைலண்ட் மோடு போகிறதுக்கு பதிலாக இந்த ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணுறது மூலிமா நமக்கு பார்த்திங்கன்னா எந்த கால்ஸும் வராது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அன்வான்ட் மெசேஜஸ் இந்த மாதிரி எதுவுமே வராது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் பண்ணிவிடும். ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறது அது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முறை பார்த்திங்கன்னா ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் ப்ளஸ். நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வர கால்ஸ் எதுவுமே வராது. அது இல்லாமல் டேட்டாவும் யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் போக போகிற மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளைட் மோடு வச்சுருந்தாலுமே ஆனால் உங்களால் டேட்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பாக எல்லா மொபைல்லையுமே பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணும்போது ஜியோ சிம்மில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நல்லாவே 100% ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மற்ற நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒர்க் ஆகலாம் அப்படின்னா அதுக்கான ட்ரிக் வேறு ஏதாவது நம்ம இருந்தோம்னா தேடி பிடிச்சிட்டோம் நம்ம அதுவும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். இது பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனுமே தேவையில்லை. நம்ம சொல்கிற நம்பர் போட்டால் போதும். உங்களோட டயலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டயலர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா *#*4636# இது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இது பேஜஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு ஏதாவது கீழே இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இந்த 3 டாட் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல இருக்கிற அந்த டாட்டை நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். எனேபிள் டேட்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று வரும். இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட் மோடு ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு மேலே பார்க்கும்போதே தெரியும் ஃப்ளைட் மோட் ஆனில் இருக்குது. இப்போ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருதா, எனேபிள் டேட்டா கனெக்ஷன் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. இதை கொடுத்துருங்க. இது கொடுத்த உடனே உங்களுக்கு வராது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டர்ன் ஆன் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை, இதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆஃப் ரேடியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா டர்ன் ஆஃப் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வெளியில் வந்துடலாம். இப்போ ஹோம் வச்சு அழிச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஜியோ சிம் போட்டிருந்தீங்க அப்படின்னா VoLTE மட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆனில் இருக்கும். ஆனால் சிம்மு ஃபுல்லாக ஆஃபில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வீடியோஸ் ப்ளே ஆகிறது நீங்களே கண்ணில் பார்க்குறீங்க. நம்ம இது மூலிமா ப்ளே பண்ணிக்கலாம். வேணா உங்களுக்கு வாங்க வேறு ஒரு ப்ரௌஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணலாம். கொடுத்துட்டு கோ கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா டேட்டா லோட் ஆகிட்டு பேஜ் ஓப்பன் ஆகிறது நீங்களே பாருங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளைட் மோட் ஆனில் தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நம்ம காலேஜ் இந்த மாதிரி இருந்தோம்னா கூட நம்ம ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணாலுமே நம்மளால் டேட்டாஸ் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மொபைலும் ஒர்க் ஆகுது இல்லையான்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறது ஜியோ சிம்மில் தான் ட்ரை பண்ணுறேன். வேறு சிம் எதுவும் என்கிட்ட இப்போ தற்காலிகத்துக்கு இல்லை. ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு சிம்மில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒர்க் ஆகலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கான சொல்யூஷனும் அடுத்த வீடியோவில் போகிறது ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.